வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லேட்டரல் என்ட்ரி பிஆர் B.Tech அட்மிஷன் 2022 இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு டிப்ளமோக்கான ரிசல்ட் ஃபைனல் செமஸ்டருக்கான ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அந்த ஃபைனல் செமஸ்டருக்கான மார்க்கை வந்து ஆட் பண்ணணுமான்னு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. சரி வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டரல் என்ட்ரி பிஆர் B.Tech அட்மிஷன் 2022 இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ஸ்டார்டிங் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி ஜூலை மாதம் 2022. லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2022. ஸோ இந்த 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட சர்டிஃபிகேட்டையுமே வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து அண்டர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அந்த டேட்டு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபைடு ஆயிரும். உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து எப்படி செக் பண்ணணும்னு தெரியலைன்னா கவலைப்படாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோடிங்கான லாஸ்ட் டேட் வந்து என்னவா இருக்கும். இந்த டவுட் வந்து எதனால் வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து சர்டிஃபிகேட் ஏதாச்சும் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் யாரெல்லாம் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் அண்டர் இன் ப்ராசஸ் இல்லைனா அண்டர் இன் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் அண்டர் இன் ப்ராசஸ்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து அவங்க இன்னும் வெரிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி இன்றைக்கி வந்து சர்டிஃபிகேட் வருது. அதை மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லையும் அண்டர் இன் ப்ராசஸ்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை இப்போவே அப்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை வெரிஃபைடு ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு உங்களோட அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சிருப்பாங்க. அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபைனல் செமஸ்டருக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மார்க்கை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணுமா, உங்களோட ஃபைனல் செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்டையோ இல்லைனா உங்களோட மார்க்கையோ எதையுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நண்பா. ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களோட மார்க்கை வந்து உங்களோட இன்ஸ்டியூட்டில் இருந்தே அவங்க வந்து கலெக்ட் பண்ணி அவங்க வந்து உங்களோட ரேங்கிங் ப்ராசஸில் உங்களுக்கான மார்க்கை வந்து கரெக்டாக போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மார்க் ஷீட்டை வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. இதை நினச்சி யாருமே பயப்பட தேவையில்லை நண்பா. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதை மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம லேட்டரல் என்ட்ரி பிஆர் B.Tech அட்மிஷன் பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன் நண்பா. மேலும் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.